இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் மிஸ்டர் சீமான் சொல்கிறாரு, ஒரு இடி ரேட் ஆனோடனே திமுககாரங்க அப்படியே கதறிட்டு மோடி அவர்கள்ட்ட போயிடுறாங்களாம். பயம்ன்றது இவரோட பரம்பரைக்கு தான், அதாவது சீமானோட பரம்பரைக்கு தான் ரத்தத்திலே கிடையாதான். சீமான் அவர்களே, உங்களுக்கு தான் பயம்ன்றது ரத்தத்திலே கிடையாது. அப்போது தமிழ்நாடு காவல்துறை என்னோட கேஸில் உங்களை விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்களே, அப்போ இதே மாதிரி ஆம்பளையாக தைரியமாக அதுக்கு ஃபேஸ் பண்ணியிருக்க வேண்டியதானே? எதுக்கு ஓடினீங்க? அப்படியே கதறிட்டு அப்படியே என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு ஸ்டே வாங்கிட்டு ஓடினீங்களே, எதுக்கு ஓடினீங்க? உனக்கெல்லாம் உன் பொண்டாட்டிக்கிட்ட உண்மை சொல்கிறதுக்கே துப்பு இல்லையாடா? உனக்கெல்லாம் உன் பொண்டாட்டிக்கிட்ட உண்மை சொல்கிறதுக்கே துப்பு இல்லையே. நான் இங்கே ஒருத்தி ப்ரூஃப் வச்சு காமிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன். நீ எத்தனை மாதம் 50,000 ரூபாய் போட்ட அப்படின்னு சொல்லிட்டு உன் பொண்டாட்டிக்கிட்ட ஆமாம் நான் போட்டேன் விஜயலட்சுமிக்கு காசு அப்படின்னு சொல்கிறதுக்கே உனக்கு யோகியதை இல்லையா? நீ எல்லாம் ஒரு வீரனா? விஜயலட்சுமி யாருன்னு கேட்டால் ஆமாடா அவன் என் பொண்டாட்டிடா அப்படின்னு சொல்கிறதுக்கு உனக்குலாம் துப்பு இல்லையா? உட்காந்து சீன் போட்டுட்டு இருக்கிறான் இவன். நீ எல்லாம் வீரன் அப்படின்னா நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்கு பார்டரில் எத்தனையோ ராணுவ வீரர்கள் வீர மரணம் அடைஞ்சாங்களா? அவங்களெல்லாம் என்னடா சொல்லணும்? தெய்வம் சொல்லணுமா? தெய்வம் சொல்லணுமா? வாயில வடை சுடுறது மட்டும்தான்டா கற்று வச்சிருக்கிற. தமிழ்நாட்டுக்கு நீ அது மட்டும்தான்டா உங்ககிட்ட அது மட்டும்தான்டா கற்றுக்க முடியும். மான மரியாதை சூடு சொன்னெல்லாம் விட்டுட்டு நீ எல்லாம் வீரனாக இருந்திருந்தா ஆமாம் விஜயலட்சுமி என் பொண்டாட்டி தாண்டா அப்படின்னு தைரியமாக சொல்லிட்டு நீ வாழ வச்சுருந்துருப்ப. அதை விட்டுக்கிட்டு அவங்க ஒரு பாலியல் தொழிலாளி, அந்த பாலியல் தொழிலாளிக்கு எதுக்கட 50,000 ரூபாய் போட்ட அப்படின்னு சாமானிய மக்கள் கூட அவனை கேட்டு காரி துப்பிட்டு இருக்கிறாங்க. அதை விட்டுக்கிட்டு தொடச்சி போட்டுக்கிட்டு உட்காந்து அவங்க இப்படி இவங்க இப்படி. உன்னையெல்லாம் பார்த்தா எனக்கு என்ன தெரியுமாடா வயிறு எரியுது. தினம் அப்பாவி மக்கள், சின்ன சின்ன குழந்தைங்க, ஒன்றுமே தப்பு பண்ணாதவங்களாம் எங்கெங்கேயோ எப்படி எப்படியோ சாவுறாங்க. 14 வருஷமா அந்த நாம் தமிழர் கட்சின்ற ஒரு கட்சியை வச்சுட்டு மான மரியாதை விட்டு தமிழ்நாடு மக்களை ஏமாத்திட்டு இருக்கிற பாரு. உனக்கெல்லாம் ஒரு கேடு வர மாட்டேங்குது பாரு. அதுதான்டா எனக்கு பார்த்த வயிறுலாம் எப்படி எரியுது. நீ போயிருக்கிறது காணாது, நீ இப்போ என்னைய வேற உன் கூட சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் வச்சுக்கிறேன். நீ எல்லாம் ஒரு வீரனடா? நீ எல்லாம் ஒரு வீரனடா? நான் இருக்கிறேன்டா உயிரோட. உனக்கு நீ ட்ராமா போடும் போதெல்லாம் மக்களுக்கு நீ என்ன மாதிரி ஒரு அயோக்கியன்றது சொல்றதுக்குள்ள என்ன உயிரோடு தான் இருக்கு. அதனால இதை கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணுங்க, மக்கள் பார்க்கும்படி இதை கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணுங்க.